ஐம்புலன்கள் மற்றும் அதன் மாயையை சுட்டிக்காட்டிய அகத்தியர் 12வது பாடலில் அந்த ஐம்புலன்களை தாண்டி எப்படி அகமுகமாக திரும்பி அந்த இறைநிலையை தரிசிப்பது என்பதற்கான நுணுக்கத்தை கூறுகிறார். பாடல் 12 அகமுக தியானத்தின் மேன்மை. பாடல்: உண்டான அண்டமதில் ஒன்றாய்க் கூடி உத்தமனே ஐம்புலனை வசியன் செய்து கண்டானே, கருணை வெளி தன்னுள் தோன்றும் காயமதில் ஐம்பூதம் அடங்கி நிற்கும் விண்டானே, வேதமெலாம் வெளிச்சன் தன்னால் மெய்ஞானம் உதயமதாய் விளங்கி நிற்கும் பண்டானே, பழமையதாய் நின்ற வஸ்து பாருணி உன்னுள்ளே பராபரமே. விளக்கம்: இந்த பாடல் ஒரு சாதகன் தனது உடலுக்குள் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அடையும் உயர்நிலையை விவரிக்கிறது. 1. ஐம்புலன் வசியம். ஐம்புலன்களை வசியப்படுத்துவது, தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது ஒரு உத்தமமான செயல். இது நடந்தால் புற உலகத் தூண்டுதல்கள் உங்களை பாதிக்காது. 2. ஐம்பூத அடக்கம். காயமதில் ஐம்பூதம் அடங்கி நிற்கும் நம் உடலானது பஞ்சபூதங்களின் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சேர்க்கை புலன்கள் அடங்கும் போது உடலில் உள்ள பஞ்சபூதங்களின் சீரற்ற அலைச்சல் நின்று உடல் ஒரு சமநிலைக்கு வரும். இதுவே காயசித்தியின் அடிப்படை. 3. மெய்ஞான உதயம். வெளி வேதங்களை படிப்பதை விட அகத்தில் தோன்றும் அந்த கருணை வெளி ஞான ஒளியை காண்பதே உண்மையான வேதம். அந்த ஒளியில் மெய்ஞானம் தானாகவே உதயமாய் விளங்கும். 4. பராபரம் உள்ளே இருக்கிறது. பாருணி உன்னுள்ளே பராபரமே. எங்கும் தேடாதே, அந்த பரம்பொருள் பராபரம் மிகத் தொன்மையானதாக உனக்குள்ளேயே உன்னோடுதான் இருக்கிறது. அதை உள்ளே பார் என்று அகத்தியர் ஆணையிடுகிறார். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். வெளிவேடம் vs உள் ஒளி. பலரும் மத மற்றும் வேத சடங்குகளில் வெளிவேடம் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஞானம் என்பது தனது உடலையே ஒரு கோவிலாக கருதி அங்குள்ள பஞ்சபூதங்களை சமப்படுத்தி உள்நோக்கி பார்ப்பதில்தான் உள்ளது. வசியம். இங்கு வசியம் என்பது மாயாஜாலம் அல்ல, இது புலன்களை பற்றற்ற நிலைக்கு கொண்டு வரும் மன உறுதி. பாடம்: அகத்தியர் வலியுறுத்துவது: உடலெனும் கோவிலுக்குள் ஐம்பூதங்கள் அடங்கியிருக்கும் நிலையில் உன் மனதை அமைதிப்படுத்தி உன்னுள்ளே பார். அங்கே நீ தேடும் அந்த தெய்வீக ஒளி பராபரம் உனக்காக காத்திருக்கிறது.